எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப ஈஸியாக குவிக்காக ஒரு சூப்பர் டேஸ்டியான எக் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். நல்ல க்ரீமியான எக் ஃபில்லிங், க்ரன்ச்சியான பிரெட்டுன்னு இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இந்த வித்தியாசமான நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப்பனீஸ் ஸ்டைல் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 200 கிராம் அளவுக்கு மேயோனைஸ் எடுத்திருக்கேன். இது நீங்கள் எக் மேயோனைஸ் இல்லைனா எக்லெஸ் மேயோனைஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கலந்து விட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உப்பு காரம் ஏதாவது இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நல்ல கார சாரமான மேயோ தயாராகிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். நான் இங்கே 6 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த முட்டையை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நறுக்கின முட்டையை ஒரு பவுலுக்கு மாற்றி அது கூட பொடுசாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், ரெடி பண்ணி வச்சிருக்கிற மேயோனேஸ் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம முட்டை வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம். எக் ரெசிபீஸோட பிளேலிஸ்ட்டை நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். முட்டை பீசஸ் எல்லாமே மேயோ கூட நல்லா கலந்துடுச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அதாவது வெங்காயத்தாள் இல்லைன்னா அது இல்லாமல் கூட நீங்கள் இதை செய்யலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான பேக்கரி பிரெட் தான் யூஸ் பண்ணுறேன். ப்ரெட்டை ஸ்லைஸ் பண்ணும்போது ரொம்ப மெலீஸாக பண்ணிடாமல் கொஞ்சம் ஒரு 1 இன்ச் திக்னஸ்க்கு கட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி சூடானதும் மெதுவாக ஒரு பிரெட் ஸ்லைஸை எடுத்து எண்ணெயில் வைங்க. ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் மெதுவாக திருப்பி போட்டு மறுபக்கமும் நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுங்க. இப்போ ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்தால் ப்ரெட்டு போட்ட உடனே கரையிடும். நல்ல பொன்னிறமாக வறுப்பட்டதும் சுத்தமாக எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விடுங்க. பாருங்கள் பிரெட் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணணும். பிரெட் பாக்கெட்ஸை செய்ய பிரெட்டை ஒரு பக்கமாக ஒரு சிசர்ஸ் வச்சு கட் பண்ணுங்க. அடுத்து ஒரு சின்ன கத்தி வச்சு பிரெட்டை நடுவில் ஒரு சின்ன ஸ்லிட் போடுங்க. பிரெட்டை 2ஆக கட் பண்ண வேண்டாம். நல்லா டீப்பாக ஸ்பேஸ் வரா மாதிரி ஸ்லிட் போட்டால் போதும். பாருங்கள் பிரெட் ஸ்லைஸ் பாக்கெட் மாதிரி இருக்குது. ஸோ இந்த பாக்கெட்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மேயோ முட்டை கலவையை ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபில் பண்ணுங்கள். நல்லா ஃபில் ஆனதும் மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தூவி சர்வ் பண்ணுங்கள். இது ஒரு அருமையான ரெசிபிங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எப்போவுமே செய்கிற சாண்ட்விச் மாதிரி இல்லாமல் மேலே நல்ல க்ரன்ச்சியான ப்ரெட்டு, உள்ள நல்ல க்ரீமியான ஃபில்லிங்கோட இந்த ரெசிபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளோட சூப்பர் டேஸ்டியான க்ரன்ச்சியான எக் சாண்ட்விச் ரெடி. பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணுன்னா இந்த மாதிரி செஞ்சு தரலாம் நீங்கள். அருமையாக இருக்குங்க எக் சாண்ட்விச். நல்ல க்ரன்ச்சி ப்ரெட்டோட உள்ள அந்த எக் ஃபில்லிங் சூப்பர் காம்பினேஷன். நான் இதை ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingShow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். All my home cooking digital cookbooks are now available on shop.homecookingshow.in. Download and start cooking today.